என்பனவானே சிறகு விரிக்கும் வண்ணம் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என்பனவானே சிறகு விரிக்கும் வண்ணம் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும்.
அன்புசார் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி கண்டுகின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். பப்புராக நடிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான கரிகர் அண்ணா ஆர்மணிய சக்கரவர்த்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நல்லபடியா துவங்கியிருக்கான். ஆமா, சிறப்பா நடத்தணும். நம்ம வேலை நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கணும். அது உங்க வேலை. அவங்க வேலை அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செஞ்சா நாடகம் நல்லா இருக்கும். அப்படி சொல்லுங்க. அல்ல யார் ஒருத்தர் கோளாறு பண்ணாலும் நாடகம் கொம்பாயிர அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. கொம்பாயிருந்தானா அப்புறம் என்னடா அது நொட்டை கண்டிப்பாக. என்ன காரணம்? அவங்க வேலையை சரியா செய்யணும். என்னடா நம்மள வேலையை சரியா செய்யணும் செய்யணுங்கிறானே, நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா படுத்து தூங்குறது அவங்க வேலை. அது தொந்தரவு இல்லாத வேலை. பேசாம தூங்கிட்டா நம்ம இல்லை. யாருக்கு எதுக்கு நம்ம அவங்கள தூங்கக்கூடாதுன்னு சொல்லணும்? இல்ல தேவையானு கேட்கிறேன். எங்க இருந்து எங்க வந்து யார் ஊர்ல யாரு சோத்தை தின்னு விட்டு யார தூங்கக்கூடாதுன்னு யாரு சொல்றது? எத்தனை நாடகங்களுக்கு திமுறாம் அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். நமக்கு அது தேவையில்லை. முடிஞ்சா முழிக்கலாம், முடியலையா தாராளமா படுத்து தூங்கலாம். ஏன் தெரியுமா? வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு வீட்டுக்கு வீடு வரிய போட்டு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரிய கொடுத்து ஒரு நாடகத்தை வச்சு அவங்க எல்லாம் வந்து இங்க தூங்குறாங்கன்னு நம்ம காரைக்குடியில வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு தூங்க வைக்க. சாமி, உங்களுக்கு விவரம் தெரியல. என்னங்க சாமி, நீங்க கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட திருவிழா வைங்க, ஆனா தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. போய் பொட்டி கடையில போய் எனக்கு 100 ரூபாய்க்கு தூக்கம் கொடுங்க, 50 ரூபாய்க்கு உறக்க கொடுங்க, கிடைக்குமா? முடியாது. சொன்னாங்க கிடைக்காதுன்னு. என்ன நிலத்தையே நாரடிச்சுவேன். மேக்க மறையுதா இல்லையா? நான் ஒரு எழுதியும் இல்லை. என்ன சொல்றீங்க? ஒரே இடத்துலதான் இருக்கான். அது உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை. பூமிதான் சூரியனை சுத்தி சுத்தி வரும். இருட்டா இருக்கும் போது வந்துச்சுன்னா நமக்கு அது ராத்திரி. வணக்கமங்க கர்நாடகாக வந்த பார்த்து சமாச்சாரம் சரியில்லை. என்னங்க சரியில்லை? அது அடுத்த வருஷம் மாத்திக்கிறங்க, சரி பண்ணிக்கங்க. இந்த வருஷம் சொன்னாத்தான் அடுத்த வருஷம் திருத்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பாடு நல்ல வகுத்துக்கு போட்டீங்க, அசைவத்துக்கு அசைவம் சைவத்துக்கு சைவம் நல்லா சோத்தை போட்டுட்டு இப்படி வேலை வாங்குறது என்ன பழக்கம்? அப்ப என்ன சாப்பாடு போட்டோமா, ஆளுக்கு ஒரு கைத்து கட்டில கொடுத்தோமா, நிம்மதியா தலைவாணி கொடுத்து தூங்குங்க. காலையில ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்து பேசுற வாச கையில கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அர்த்தம் கட்டணுமா? இந்த வருஷம் கட்டில் கேட்பாங்க.
இந்த வருஷம் கட்லி ஏண்டா, கட்டா சோத்த தின்னையா சோத்தை விட்டு இந்த தின்னையா தூங்குறதுக்காட அங்கிருந்து வந்த கேட்பாங்களா இல்லையா? அவ்வளவு செலவு. சின்ன சோத்துக்கு உழைக்கணும், வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம பாடுபடணும். ஆமா. அதான் நம்ம வந்திருக்கோம். அதான். அதனால நம்ம வாங்குற காசு உடம்புல ஒட்டணும்னா என்ன செய்யணும்? படுத்து தூங்கணும். கெமிக்கலை தடவிக்கணும். லூசு உடம்புல ஒட்டுறதுன்னா ரூபா நோட்டு எடுத்து ஒட்டிக்கிறது அல்ல. இந்த வாங்குற காசு நமக்கு லபிக்கணும். வாங்குற காசுக்கு சரியா உழைக்கணும். நம்ம வந்திருக்கோம். நல்லபடியா கூத்து பாருங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் எதை ஆர்வமா எதிர்பார்க்குன்னு எனக்கு தெரியும். எதை? அந்த பாவாடை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா பொம்பளை பிள்ளைய. பாவாடை இல்ல, ரொம்ப நேரமா அவங்க பாக்குற பார்வை எனக்கு நல்லா தெரியுது. என்ன சொல்றீங்க? எப்ப போவேன் அந்த பிள்ளைய வெளியே எப்ப அனுப்புவேன், பாவாடைக்கு உள்ள வர மாட்டானோ அப்படின்னு நினைக்கிறிய. கவலைப்படாதீங்க, நானும் உங்க செட்டு தான். என்ன செட்டு? அந்த பாவாடையை பாக்குறதுலதான் ஆர்வமா நானும் இருக்கேன். நீங்க பாவாடையை பாக்குறதுல இருக்கீங்க. நான் வெளியில வந்தாத்தான் அந்த பிள்ளை பாவாடையை கட்டுது. என்ன சொல்ற? அது வரைக்கும் வெளியில வந்திருக்கேன். இப்ப அந்த பிள்ளை ரெடி ஆயிரும். அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். தயவு செய்து, கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு. இதே கூட்டம் இப்படி இருக்கணும். கூட்டத்துல எந்த விதமான கரைச்சலும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. எதுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்றேன்? மனுஷன் சண்டை போட்டுக்கிறது காரணமே, எதிரா சண்டைக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சண்டை போட மாட்டீங்க. சண்டையே வருது. சண்டைக்கு காரணம் என்ன? அதான் காரணமே. புரியலையா? தெரியலையா? நாக்கு தான் காரணம். இந்த நாக்கு தான் காரணம் சண்டை வர்றதுக்கு. ஆமா. இந்த நாக்கும் பல்லும் ரெண்டும் பேசிக்கிச்சான். என்னன்னு? பேசுறது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. தெரியாது. ஆனா பேசுனது என்னன்னு நீங்க கேட்கலாம். பெரியவர்கள். இந்த நாக்கு சொல்லுச்சான் பல்லுக்கிட்ட, என்னன்னு? ஏ பல்லே பல்லே பல்லே, நீ செய்யற உதவிய சாக வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு நாக்கு சொல்லுச்சான். சரி. அப்ப இந்த பல்லு கேட்டுச்சான், நான் என்னத்த உனக்கு பெருசா உதவி பண்ணிட்டேன், என்னை போய் பெருமையா சொல்றேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் நாக்கு சொல்லுச்சு, சேச்சா அப்படி சொல்லாது. எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும், கறியா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், நல்லி எலும்பு கூட நல்ல கட்டக்கு முட்டக்குன்னு மென்னு கூழாக்கி எனக்கு கொடுக்குற. சரி, நான் உள்ள உட்காந்து ருசிச்சு இன்னும் சொட்டாங்குட்டி சாப்பிட்றேன். இந்த உதவியை நான் மறப்பனா அப்படின்னு நாக்கு சொல்லுச்சு. அப்பதான் பல்லு சொல்லுச்சு, என் உதவி உனக்கு தெரியுது, வெளியில இருக்க இந்த முண்டப்பயலுக்கு தெரியலையே. என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் பல்லு விளக்கத்தை சொல்லுச்சு, என்னன்னு? நீ மாட்டுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு வாரவன் போறவங்களாம் கோத்தாம் கொம்மான்னு வஞ்சி விடுற, வாரவன் அடிச்சு பல்ல ஒதுக்குறோம்னு என்னையத்தான் ஒதுக்குறேன். முதல்ல எவனாவது பேசுற நாக்க பிடிச்சி அறுக்குறாங்களா? நீ சொல்லிவிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிற. நான் தான் உனக்கும் பாதுகாப்பு கொடுக்குறேன். இருக்கிற என்னையத்தான் அடிச்சு பேக்குறாங்க. அதனால நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீன்னா உன் நாக்கு கொஞ்சம் அடக்கி வாசி, யாரையும் வஞ்சு தொலையாதே அப்படின்னு சொல்லிச்சான். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னாரு. யாகாவார் ஆகிலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு ஏன் சொன்னார்? சொல்லிழுக்கப்பட்டுன்னு இல்லைன்னா பட்டுன்னு அடிச்சு பல்ல தட்டி விடுவாங்க அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கும் போது நாம மட்டும் அதுல இருந்து மாறி நடக்கலாமா? அதனால எல்லோரும் நாணயத்தோடும் இருந்தீங்கன்னா நாடகம் நல்லபடியா நடக்கும் சொல்லி அடுத்த ஆளுக்கு வழிவிடணும். 5000 10,000 உள்ள வழக்கு என்ன சொல்றீங்க? சம்பளம் எல்லோருமே நல்லா இருக்கணும். நமக்கு நாட்டுக்கு எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டுக்கு வளரணும். வணக்கம். நல்லா இருக்கு. மைசூர்காரங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அப்புறம் ஆரம்பிச்சோமா? என்ன மறுவரைக்கும் முதல்ல இருந்தா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, நான் அப்படி சொல்லுங்க. உங்களத செப்படி வச்சிருக்கேன் மாமா.
வந்தோமா 4 தூள் போட்டோமா காலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கினோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்க கூடாது. நாளைக்கு நேரம் இங்க உள்ள பங்காளியெல்லாம் நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். அடுத்த வருஷம் வர வரைக்கும். நேத்து வந்த டான்ஸ் சாந்திக்கு இப்படித்தானே இருந்துச்சு. அதை மட்டும் வேகமா கேளுங்க. அந்த மட்டும் நீ வேகமா குறிப்பா சொல்லும் போது ஆட்டம் பாட்டு பேச்சு அவங்க மனசுல நிக்கிற மாதிரி தொழில் பண்ணணும். அப்படியா? அடுத்த வருஷம் பண்ணிடுவோம். அடுத்த வருஷம் பண்ணிடுவோம்னா பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி
டான்ஸ் கலைஞராக நடிக்கும் மன்னார்குடியை சேர்ந்த திரு சாந்தி அவர்களுக்கு மேலந்தல் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த கைத்தறியால் அனுமதிக்கப்படுகிறது. நல்லா துணிமா. மதுரை மேலந்தலை சேர்ந்த மதுரையில் குடியிருக்கும் நெடுஞ்சாலைத்துறை கணேசன் அவர்கள் மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி டான்ஸ் கலைஞராக நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். எனக்கு பொன்னாடை போர்த்திய கிராமவாசி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எண்ணியது வணக்கம். இதே போல் எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளத்திற்கு என் மனமார்ந்த நன்றி எண்ணியது வணக்கம். தம்பி என்னங்க வணக்கம் சொல்லிட்டு தம்பி வாப்பா. பாக்கியில சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, பெரிய மனுஷன் நிக்கிறல்ல, ஒரு கும்பிடு போட மாட்டியா, வணக்கம் சொல்ல மாட்டியா? தம்பி நல்லா இருக்கியா? அது பழமாயிருச்சு இப்போ. ஒரு அக்கா நின்னுட்டு இருக்கல, இருக்குக்கா. ஏக்கா நீ மட்டும் போயிட்டா இருக்க, கழுது இல்ல உனக்கு, கண்ணு என்ன குழந்தையா இருக்கு? வேலை இருக்குக்கா. வருக்கா தம்பி வாப்பா. ஏக்கா ஏன் எங்க அவசரம் போற? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? சரி வாங்கி தர. உனக்கு என்ன வேணும்? குச்சி ஐஸ் வேணுமா? குச்சி ஐஸ் நான் உனக்கு தருவேன். அப்படியா? கப் ஐஸ் நீ எனக்கு தரணும். உனக்கு கப் ஐஸ் தானே வேணும்? அப்பா கப்புல என் குச்சியை விட்டு நோண்டி கப்பு மட்டும் தான் இருக்குது, ஐஸ் இல்லாம இருக்குது. ஐஸ நான் ஃபில்லப் பண்றேன். எங்க நான் உனக்கு ஏத்தான் தம்பி உனக்கு உனக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிற, நீ பாட்டு கண்டு காணாம இருக்க. என்ன எடுத்துக்கோ மனசுல? உன்னை கண்டு காணாம தானே போனேன். ஆமா. உன்கிட்ட வம்பிழுத்தனா இல்ல. உன்கிட்ட பேசுனா இல்ல. உன்னை இடிச்சனா இல்ல. நான் பாட்டுக்கு வந்தேன். சரி. என் நண்பர்களை பார்த்தேன், வணக்கம் சொன்னேன், போயிட்டே இருக்கேன். உன்கிட்ட பிரச்சனை ஒண்ணுனா இல்ல. எதுக்கு என்ன கூப்பிட்ட? பாரு என்னமா ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரியா அவங்க ஃப்ரெண்டுகளை வந்து பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. இது உனக்கு தேவையில்லை. ஒன்னாதானே வேலை வந்தா? நான் வெளிநாட்டுல இருந்து வரேன், உள்நாட்டுல இருந்து உனக்கு தேவையா? இல்ல அது பாடுறாங்க பாருங்க. உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணனா? இல்ல. என்னை போறவனு எதுக்கு கூப்பிட்ட? நம்ம எல்லாரும் ஒன்னாதானே வேலை வந்தோம். கேளுங்க. ஒன்னா எதுக்கு நான் உன் கூட வந்தேன்? ஒன்னாதானே எழுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒன்னா உன் கூட வந்தேங்கிற நீ யார்? நீ எந்த காட்டு சிரிக்கி என்ன கூப்பிடுவா? பாருடா நானும் போனா போது உடக்கமா போயிட்டு இருக்கா. என்ன தீனா மம்புக்கு இருக்காத. ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிற இடத்துல நீ பாட்டு வந்தா வணக்கம் சொன்னா போன, நீ பாட்டு போயிட்டு இருக்கா. என்ன எடுத்துக்கோ மனசுல? எனக்கு ஒரு வணக்கத்தை போடக்கூடாது தம்பி. அக்கா 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 இல்ல இருக்கிற மாதிரியே போத்திக்கிட்டாலே என்ன கேட்கிறேன். என்ன எடுத்துக்க மனசு? என்ன குழம்ப கிடமா? பட்டா இடம் தெரியுமா? நாக்குற கேன்சர் கூட்டாயில ரவுடி மீடியா கூட்டு வந்திருக்கியே. ரவுடிக்கு ரவுடி டாச்சுக்கு டாச்சு. வேற பொம்பளை ஆச்சேன்னு பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஆச்சே. அவன் நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு தள்ளுறா. கேரு நானும் திரும்ப தள்ளா வீங்கி போயிடும். பிடிக்க வர நீ இப்படி புடிச்சு தானே புடி குஞ்சா போச்சு. என்ன பண்ணுவா? பொம்பளை ஆட்ட நடந்துக்க. இல்ல என்ன பண்ணுவா? லம்படி முண்டாட பேசுறேன். யாரு? பொம்பளை நல்லா பொறுமையா பேசிட்டு இருக்கா. அந்த பையன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கா. அந்த பையன் இருக்கானே. எந்த பையன் இருக்கான்? பயம் பயம் பயம். உனக்கு பயந்து தாய்மார்களுக்காக பொறுமையா போறேன். அவங்க தலையை கவர்ற மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசிட்டா அதுக்கு மருந்து குடிச்சிட்டு சாகலாம். நீ பொம்பளை அடங்காத சிரிக்கி பேசுவ. நான் அப்படி பேச மாட்டேன். நாகரிகமான டீசென்ட் ஃபேமிலி. தெரிஞ்சுக்க. என்னை இறக்கி விட்டு பார்க்க நினைக்காத. நான் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. பொறுமையா போயிட்டே இருப்பேன். என் சுயரூபத்தை நீ பார்க்கணும்னு நினைச்சிட்ட தாங்க மாட்டேன். பொறுமையை பத்தி நீங்க பேசாதீங்க. பொறுமை பொக்கிஷமே நாங்க ஆதரிச்சவங்க முதல்ல. பொக்கிஷத்தை நாங்க இப்ப பாக்குறேன். பாருங்க பொம்பளை நீ வாயாடி சிரிக்கி இப்படி பேசுனீன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். யாரு? உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொரக்குன்னு உரசி விடுவா. நீ இப்படிலாம் பேசிட்டு வச்சுக்கய. உன்னை நான் கல்யாணம் பண்ண வச்சுக்கய. நைட்ல தூங்கும்போது கல்லத்துக்கு மண்டையில போட்டு உரசி வந்துருவேன். நீ எல்லாம்
என் பொண்டாட்டியா வந்தீங்கன்னா மணவரையில தாலி கட்டும் போதே சுருக்கு வச்சவனை தூக்கிடுவேன். யாரு? நான்தான். நான் பொண்ணு பார்க்க வருவீல்ல, அப்பயே உன்னை கொன்றுவேன். எப்படியும் நம்ம புருஷன் முன்னாடி ஊருக்குள்ள விளம்பரப்படுத்தலாம் தானே. ஆமா. அந்த பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது. ஆமா லோமானது. ஓ, இந்த கை நீட்டு பேச வேண்டாம். கையை நீட்டா அப்படியே. சும்மா வாயில பேசியா? என்ன நான் வந்து என்ன பேசிட்டு? புடிச்சா ஒரு புடிக்கு தாங்க மாட்டேன். ஆளுநை மண்டலே பண்றேன். ஹலோ, கடுகு சித்தால காரம் குறை தெரியுமில? இதெல்லாம் 3ஆம் மடிச்சு டவுசர் பேக்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒண்ணு மாதிரி எத்தனை பேர் மாட்டவங்க சதா போயாலும் தெரியும். நீ எத்தனை வரையா பாத்துட்டு போ. முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடு. முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுங்க. என்ன உனக்கு மரியாதை கொடுத்து சூடம் கொளுத்தி ஆட்டு வாங்கி கிணி உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நாங்க? ஆணுக்கு பெண் சரிசமம் பேசுறதெல்லாம் வாய்க்கு பேசலாமே தவிர வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உண்மையா இருந்தாங்க. எங்கிட்ட சரிசமமா நடந்து விடுவியா நீ? பேசி ஜெயிச்சு விடுவியா? ஆமா, நீங்க என்ன செய்யலாம் அதை நாங்க செய்வோம். பேசி ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவோம். மாறக்கூடாது. ஜெயிக்கதானே வந்திருக்கோம். வையால பேசலாம். ஆஃப் பண்றேன். பேசுடி. ஏய் பேசு. பேசு பேசு. இப்ப என்ன பண்ண போற? ஆன் பண்ண போறேன். என்ன பண்ண? ஆன் பண்ண. அதுல நீ ஆனை தாண்டி பண்ணன. என்ன பண்ண முடியாது. இப்ப நீ பேசுறோம்னா கூட இந்த ஆன் பண்ணுனா தான் பேசலாம். இதுல நீ ஆம்பளைக்கு சமமா? நீ இது ஆன் பண்ணுனா மட்டும் சவுண்ட் வராது. அங்க திருகிறதுக்கு என்ன வச்சிருக்காரு? அது நான் தான் சொல்லணுமா? ஆம்பிள். இது என்னது? ஆம்பிள் பவர். என்ன பேரு? ஆம்பிள் பவர். தெரியுதா? அதுலயும் பொம்பளை பவர் இல்ல, ஆம்பிள் பவர் தான் இருக்கு. அதுல சவுண்ட் வரணும்னாலும் ஏன் ஜாமான திருநாட்டா உனக்கு சவுண்ட் வர. ஹோட்டல்ல உட்காந்து வாரி வக்கடையா திங்கிறிய நல்ல வெங்காயம் நிறைய போட்டு. என்னது? ஆம்லெட். அதுல கூட பொம்பளைட் ஆம்லெட். ஆம்பளை சாமானத்தான் திங்கன. அதுலயும் ஆப்பாயில் தான், பெண் பாயில் இல்ல. தெரிஞ்சுக்க, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க. நாளைக்கே நான் உன்னை கெடுத்து விட்டேன். பேச்சுக்கிட்டா நீ என்னால மாசம் ஆயிட்ட. ஆனா சரி, என்னால வேண்டாம். ஆல்ரவுண்டர் நீ மாசம். அட யாரோ ஒருத்தர் அட சோதினால அட எவனுக்கோ மாசம் ஆயிட்டேன். எவத்த தள்ளி நிக்கிறேன். உனக்கு இது வலிக்குது. எது வலிக்குது? இடுப்பு. சரி. யாருக்கு ஃபோன் பண்ணுவ? யாருக்கு ஃபோன் பண்ணுவ? ஆம்புலன்ஸ் தான். ஆம்புலன்ஸ். அதுல கூட பொம்புலன்ஸ் இல்ல வரனே. ஆம்புலன்ஸ் தான் வரணும். பேர் எப்படி வச்சிருக்க? அதுக்கு ஏன் பொம்புலன்ஸ்னு பேர் வைக்கல? ஏன் வைக்கல? பொம்புலன்ஸ் வச்சிருந்தா அது சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு வாரத்துக்குள்ள இவ புள்ள பத்து பேர் வச்சிருவா. கூப்பிட்ட உடனே சர்க் வர்றவே ஆம்பளை. அதனாலதான் அதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சா. கூப்பிட்ட உடனே சர்க் வர்றீங்க. என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு என்ன 4 மேல வேட்டி ஒரு சட்டை போட்டால் படிக்க போராட்டி இருப்பீங்க. நான் அப்படியா? புடவை கட்டி பாவாடை கட்டி சட்டை போட்டு எல்லாம் போட்டு வீட்டு ஜாமெல்லாம் அப்பப்ப அப்படி இப்படி வச்சுட்டு வீட்டெல்லாம் பூட்டி விட்டு அப்படி வரோம் நாங்க. பொறுமையா தான் வருவோம் நாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தா அப்படித்தான் வருவீங்க. அம்மன குடியா வாங்க. யாரு ஏறோம்னா வண்டியில ஏறிட்டு வர்றத மொட்டை குடியா கூட வா. உன்னை யாரும் அதை போட்டு வர சொன்னாங்க? என் பங்காளி எனக்கு தான் போட்டு அப்படிதாப்ல. தெரிஞ்சுக்கியா? நீங்க சட்டி வர பாருங்க. ஒன்னு சொல்லுங்க, ஆம்பளை எப்படி எல்லாம் போலாம். என்ன நாங்க நினைச்சா ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஊரையே 30 ரவுண்ட் அடிச்சு வருவான். உன்னால முடியுமா? எனக்கு 14 போல சேலை வேணும். அடக்கத்தை சிறந்தோர் பெண்கள். நாங்க பெண். இந்த நம்ம தாயினோட காவந்து பண்ற மானத்தை காவந்து பண்ற தெரிஞ்சுக்க. என்னது மார்க்கெட்டு? மார்க்கெட்டை காவல் பாக்குறீங்க? என்னடி சொல்ற? நம்ம தாய் நாட்டின் மானத்தை நாங்க காவந்து பண்றோம்யா. நீங்க காவந்து பண்ணி கிழிச்சது தெரியும் எங்களுக்கு. நாங்க செய்யறத செய்வேன் இல்ல. நான் ஒரு ஆம்பளை. சரி. நான் நினைச்சா கொண்டாட்டியே செத்தா கூட மசூர் ஒண்ணு வச்சுன்னு போவேன். நீ போவியா? புருஷன் செத்தா ஒண்ணு வச்சுன்னு? அதான் சொல்றேன். நாங்களும் போவோம். நாங்களும் போவோம். என்னடி போவ? புருஷன் செத்தா மயிர் ஒண்ணு வச்சுனா? அது என் குடும்ப குத்து விளக்க கிறுக்கு முண்டை. உன்னைத்தான் திட்டிட்டு ஆடி இருக்க. ஆடு பண்டிகை பாருடா. புருஷன் செத்தா மயிர் ஒண்ணு வச்சுன்னு போவாளா? நான் எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். நீ கட்டுவியா? நாங்க 5-6 புருஷங்களோட கட்டுவோம். டேய் என்னடி சொல்ற? 5 புருஷனை நாங்க கட்டுவோம். நீங்க 2 பொண்டாட்டி கட்டுவோம். நாங்க 5 பொண்டாட்டி கட்ட மாட்டோமா? இவட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். இவ ராங்கா இறங்குறா. இறங்கிட்டு பாக்குறேன். சரி, நீ 2வது புருஷன் கட்டுற. கட்டலாம். உன்னை மாதிரி வயசுக்குள்ள என்ன செய்ய முடியும்? புருஷன் செத்து போயிட்டா அது சும்மா இருக்க முடியாது. ஒரு மாதிரி நம்ம இருக்கத்தான் செய்யும். 4 பேர் வாய் நம்ம பேசும். அதுக்காக நீ 2வது புருஷன் கட்டலாம். ஆனால் நான் சொல்ற மாதிரி நீ சொல்லி விடுவியா? சொல்லுங்க பாப்பா.
இப்ப நீ தான் எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு தானே. உன்னை கூட்டிக்கிட்டு வரேன். சரி. நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டேன். ஏன்? வாசல்லையே நிப்பாட்டி சொருப்பு எடுத்து வெறுப்பெடுத்து பயப்படாத ஒரு ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமா எடுத்து அடிக்கிறதுக்கு இல்ல பரன்னு கூட்டி விட்டுட்டு சாணியை கரைச்சு உன் தலையில ஊத்தவா. அதுக்கல்ல வாசல் தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். மணமகளே வா வா ஓ ஒத்த கால தூக்கிட்டு வா. இன்னொரு காலம் என்ன பண்றது? ஒத்த காலமா தூக்க சொல்றீங்க. இன்னொரு காலம் என்ன பண்றது? பாட்டு அப்படி தாண்டி வரேன். வலது கால எடுத்து வச்சு வாவான்னு சொன்னாங்களே, அப்ப இடது கால வெட்டி வீசிடுறதா? சாரி என் ராஜாக்கு என்ன அறிவிலி உனக்கு. ஞாபக சக்தி பயங்கரம். வலது காலம் ஏமா வலது காலம் சொன்னீங்க. அது ஒரு காலம் ரெண்டு காலம். ஒரு காலம் தான். அந்த மயிறு கரண்டி நானும் சொன்னேன். அப்ப ரெண்டு காலம் தூக்கிட்டு பப்பரப்பான புலந்துக்கிட்டாங்கன்னு அதை வளர்த்த. அப்புறம் கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டாவ பெருசா மாட்டி சீரியல் பல்பெல்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்ககிட்ட காட்டுவேன். பாருமா இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா இந்த உலகம் ஏத்துக்கிறேன். நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிக்கிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டாவ கட் அவுட் மாதிரி அடிச்சு வச்சு பெரிய மாலையை போட்டு என்னங்க இவருதான் உங்க அண்ணன். அவரு செஞ்ச இடத்துலதான் நீங்க செய்ய போறீங்க. என்னங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க சொல்லி பாரு. சொருப்பா கலந்துக்கிட்டு பிரிய தொட்டுக்கிட்டு அதுலயே அடிப்பேன். இன்னும் அவன் நினைப்பு இருக்கு. அது சிறுக்கு கேட்பானா இல்லையா? அங்கதான் நிக்கிறான் ஜிங்கா. நீங்க சொல்ற மாதிரி தெரியாம கட்ட மாட்டேன். இந்த மாதிரி என் புருஷன் செத்து போயிட்டாரு தெரிஞ்ச வரணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தஞ்சங்க முதல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கட்டுவாங்க. கட்டுனாலும் சில விஷயத்தை சொல்லணும், சில விஷயத்தை சொல்லக்கூடாது. சில விஷயத்தை மறைக்கணும், சில விஷயத்தை மறைக்க கூடாது. அப்பதான் குடும்ப வண்டி ஓட. நீ இப்படின்னா உன் வண்டி ரெண்டா கிழிஞ்சுக்கிறான். நீங்க இப்ப இருந்து பேசுறீங்க. உங்களுக்காக நாங்க என்னென்ன விட்டு கொடுக்கோம் தெரியுமா? எங்கே பிறந்து எங்கே விழுந்து அம்மா விட்டு அப்பா விட்டு அக்கா தங்கச்சி விட்டு தம்பி தான் அண்ணனை விட்டு தாத்தா விட்டு பாட்டியை விட்டு ஊரை விட்டு உறவை விட்டு சொந்தத்தை விட்டு பண்ண எத்தனை பேரை தண்ணி விடுவேன்? ஏங்க எல்லாரும் விட்டுட்டு நீங்களே கெதின்னு என்னைக்கு நீங்க கையில தாலி கட்டினீங்களோ கழுத்துல அன்னையில இருந்து நீங்களே கெதின்னு உங்க காலடியில வந்து விழுத்த பாருங்க. அப்ப புடிச்சிச்சுங்க எங்களுக்கு ஒரு தரித்திரம். அது மட்டும் இல்லங்க அம்மா அப்பா நீங்க எங்களுக்காக அவ்வளவு இழந்து பார்த்துருக்காங்க. அம்மாவை இழந்து அப்பாவை இழந்து அண்ணன் தம்பி இழந்து சொந்த பந்தத்தை இழந்து எங்களுக்காக நீங்க வாழ்ந்து மயிரை புடுங்குறீங்க. விளக்கமா பிஞ்சோ என்னைக்கு நீ தாலி கட்டி வீட்டுக்கு வந்தையோ அந்த மறுநாள்ல இருந்து நாங்க எங்க ஆத்தாளை இழந்து எங்க அப்பனை இழந்து எங்க அண்ணன் தம்பி இழந்து பக்காளி உங்களோட தனி கொடுத்தன வந்து நாயாட்ட ஒத்த நாய் எதுக்கோ காத்த மாதிரி அங்கேயே காத்து கடந்து கேட்டு நாங்க இழக்கிறவா நீ இழக்கிறியா? கல்யாண தன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கணக்கே தலகாணி மந்திரம் ஓதுறியாடி வந்து பக்கத்துல படுத்துக்கிட்டு நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா அப்படின்னா அவன் என்னைய செய்வேன். அப்பதான் முத பார்க்க போறேன். வடக்குன்னு நீதான் வேணும்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? வடக்குன்னு எந்திரிச்சு வருவேன். நீ வந்துருப்ப சின்ன போவா. ஒரு பொம்பளை பிள்ளை ஆண் தெய்வம் தேவை. ஒரு ஆணுக்கு எனக்கு தேவைன்னு தான் சொல்றேன். அது இல்லாம ஆண்டவன் நம்மளை படைக்க முடியாது. ஆணை படைச்சதே பெண்ணுக்காகத்தான், பெண்ணை படைச்சதே ஆணுக்காகத்தான். ரெண்டு சந்தோஷமா இருந்தா தான் உலகம் உற்பத்தி ஆகும். நீ நானும் அடிச்சுக்கிட்டோம்னா ஊரு சிரிக்குமே துப்பு. ஆமா நீங்க என்ன பண்ற? வியாபாரியா? வியாபாரியா? வாட் வியாபாரி? என்ன வைக்கிற? இளநியா? ஏன் கையை கட்டி வைக்கிற?
இளநி மாதிரி இளநிய மறைச்சு விக்கிறாங்க. என்ன குறும்ப மாதிரி இருக்கு. என்னங்க ரொம்ப பொடுசா இருக்கு. எனக்கு கூடையில வச்சிருக்கேங்க. அது தெரியுது. கோடையில மூடி வச்சிருக்கிறது இங்க இருந்து தெரியும். துணியை போட்டு மூடி இருக்கு. ஏன் இளநிய ப்ளூ துணி போட்டு மூடி வச்சிருக்கேன்? ப்ளூ துணி போட்டோம். ஆமா. ஆ. எவ்வளவு தண்ணி தேரும்? 1 லிட்டர் தேரும். கிழிக்குது. 50 மில்லி கூட வராது. இல்லையா? எனக்கு லெவல் தெரியாதா? இது விடிய வரைக்கும் ஜப்பினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த இளநில வராது. கூடையில எப்படி உங்களுக்கு தெரியும்? இளநில லெவல் நான் பொள்ளாச்சி இளநில இருந்து யாழ்ப்பாணம் இளநி வரைக்கும் சாப்பிட்டேன். அப்படிங்களா? எனக்கு தெரியாதா? கேரளா வரைக்கும் சிம்பிள் மேட்ரு. ஆ? என்ன விலை? ஆ. என்ன விலை? அதான் 200 ரூபாய். இதா இத்தனை இளநிய 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. முட்டுண்டு வச்சுக்கிட்டு என்னங்க என்ன பத்தி பேசுறது? என்ன பத்தி என்னமா பேசுறீங்க? எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றேன்? ஏன் உம்மால பத்தி பேச மாட்டேன்? கோவம் வராது. அவங்க அம்மாட்ட ஏறி இளநி அது சுருமை போய் தான் இருக்கும். இல்லங்க, அது வியாபாரம் பண்ணல. அது சொரக்காதான் இருக்கு. அம்மா போய் இளநிய தரையா அப்படியே போனீங்கன்னா எவ்வளவு அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட டோர் அகட்டு கொடுக்குது. ஹலோ ஹலோ தெரியும் எனக்கு. அங்க இருக்கிற மைக்கு தெரியாதா? அது டபுள் மைக்கு. இந்தாங்க. சாந்தி, கை கால வச்சு சும்மா இருக்க முடியாது நீங்க? கை கால இருந்தா சும்மா அப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் ஏதாவது வேலை பார்த்தா தான் நல்லா இருக்கேன். நீ நல்லா தொழில் பண்ற. சரிங்க. அதுல ஒண்ணும் மாற்றம். ஏன் ஊத்துது இப்படி? அதுதான் தொழில் படிச்சு அதை நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிதான். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் கேட்க போறீங்க? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சானு? ஐயோ, கோச்சிக்கிட்டு போனாலும் வாமா, நான் நல்லா இருந்தா நம்மகிட்ட வருவியா? கொஞ்சம் உடனே சரிங்க. அவன் கேட்கறான்னு சிரிக்கிறியடி. இந்தாடி என்ன கேட்டாரு? சாப்பிடுங்க. நான் நீங்க சொல்றதே வாய் வந்து கேட்டுக்கிட்டனா அவர் சொன்னா எனக்கு தெரியல. டேமேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கறேன். அவங்க எல்லாம் நல்லா இருந்தா நம்மகிட்ட வருமானு கேட்கிறேன். அப்ப பூரா டேமேஜ் பீஸா தான் எங்கிட்ட வருமா? தெரியும். டேமேஜ் சரி பண்றது நம்ம தான். சொல்றது அவன் நான் டேமேஜ் சரி பண்றது நம்ம தான். அவருக்கு பிள்ளைங்க தெரியுமாப்பா. நாங்க இங்க ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். என்ன டேமேஜ் சரி பண்ண போறீங்க நீங்க? ஏமா டேமேஜ் இல்ல, மேரேஜ்ங்கிறது தான் வாய் உடனே. அது சொன்னீங்களா? எனக்கு